எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டேன். அதாவது நான் வேலைக்கு போக மாட்டேன், அம்மா அப்பா கொஞ்சம் வசதியா இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுடைய சம்பாத்தியத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். எதா இருந்தாலும் சரி, நம்ம சரியா படிக்கிறது இல்லைங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க, இது செஞ்சுக்கிறாங்க. அதாவது அதைத்தான் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு அளவுக்கு வந்து இப்போ பாருங்க, ஒரு வாய்ப்பு இருந்தும் அதை மிஸ் பண்ணிடுவோம். இப்போ பாரு, ஒரு ஒரு தொழில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வரும், ஆனா அதை நம்ம விட்டுருவோம். அதை எங்கடா போயிட்டு அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ நமக்கு ஐயான சம்பளம் கிடைக்குதா, இப்படியே ஓட்டிடுவோம். இதுதான் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை ரிஸ்க் எடுக்காம எப்படி அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து வாழ்றது. நம்ம ரிஸ்கே எடுக்கக்கூடாது, எதுவும் பெருசா நம்ம எந்த ஒரு இதுவும் செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? அதுதான் நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, அதுல இருந்து மீண்டு வருது எப்படின்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு என்ன பண்றாரு, ஒரு நண்பர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு 2 பேர் போறாங்க. சரிங்களா? காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்குள்ள போனோடனே பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு புலி ஒண்ணு வருது. சரிங்களா? அவன் என்ன பண்றான், இந்த புலிகிட்ட இருந்து தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு அது நல்ல வேகமா ஃபோர்ஸா வருது, கடிக்க வருது, விட்டா கடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி. இவன் என்ன பண்றான், வளன்னு ஒரு மரம் இருக்குங்க, சும்மா கட 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 கடன்னு ஏறிட்டான், மேல உச்சிக்கு போயிட்டான். புலியால இதுல ஏறி மேல வர முடியல, ஏன்னா ரொம்ப வலுவிழுப்பா இருக்கு. சரிங்களா? இது என்ன பண்ணுது, புலி சுத்தி 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 வருது. கடைசியா பாத்தீங்கன்னா முடியல, விட்டுட்டு போயிடுச்சு. இவன் இறங்கலான்னு பார்த்தா அப்பதான் அவனுக்கு தெரியுது ரொம்ப உச்சிக்கு போயிட்டான். ஒரு 40 அடி இருக்கு பக்கத்துல ஏறிட்டான்னு வைங்களேன். புலியை துரத்திட்டு வந்த வேகத்துல வலுவழுப்பான இதுல ஏறிட்டான். அதை நல்லா வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி இறங்கி வரணும்னா முடியல. என்னடா இது இவ்வளவு இதா இருக்கு, இப்ப என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, போனவன் எங்கடா வருவான்னு பார்த்தா ஆளை காணாம். அவன் போயிட்டான் அவன். சரி என்னடா பண்றதுன்னு பார்த்தா, ஏன்னா நட்டுங்கிறான் மேல நின்றுட்டு. ஒரு பெரியவர் அந்த பக்கம் போறாரு. ஐயா பெரியவரே, என்னை எப்படியா காப்பாத்தியா, என்னை இறக்கி விடியானா. அவன் இருக்கிறது 40 அடி. அவ்வளோ உச்சியில் இருக்கவனுக்கு என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் வயசானவர். அவர் என்ன பண்றாரு, என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடிக்கிறார். கல் எடுத்து அடிச்சு அவன் நேரம் அவன் பக்கத்துல வந்து விழுவுது. அவன் இன்னும் ஒரு தடவை கல் எடுத்து அடிச்சுன்னா அடிச்சு முடியாது, எனக்கு காப்பாத்துற வழியா பாரு, அதை விட்டு கல் எடுத்து அடிக்காதேன்னு அவன் சொல்றான். இவருக்கு என்னன்னா, அப்படியா தம்பி அப்படின்னு திரும்பி இன்னொரு கல் எடுத்து அடிக்கிறாரு. என்னடா இவனால கல் எடுத்து அடிச்சு அடிக்கிறான், அவனால அங்க நிக்க முடியல, உச்சியில மர உச்சியில நிக்க முடியல, கஷ்டப்படுறான். உடனே இவர் என்ன பண்றாரு, திரும்பி திரும்பி கல் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவனுக்கு வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஓவர் டென்ஷன் ஆயிடுறான், கோவப்படுறான், ரொம்ப கோவத்தோட உச்சிக்கு போயிடறான். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, வந்தனா கொன்றுவேன் அப்படின்னே. அப்படியான்னு சொல்லி திரும்பி கல் எடுத்து அடிக்கிறார். அவனுக்கு அந்த கோவத்தோட உச்சத்துல அவன் என்ன பண்றான், கட கட கடன்னு இறங்கிட்டான். அப்படியே இறங்குறான். அந்த வலுவழுப்பானதை பிடிச்சிருக்கு. அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த பயம் இல்ல, கோவம் தான் இருந்துச்சு. நேரா கீழே இறங்கி வந்து அவரை பிடிச்சி அப்படியே கழுத்தை பிடிக்கிறான். இப்பதான் என்ன போய் இப்படி கொல்ல பாக்குறேன்னு, எப்படி தம்பி கீழே இறங்கின அப்படின்னா, அப்பதான் அவனுக்கு தெரியுது, என்னடா இது எப்ப நம்ம கீழே இறங்கணும். ஏன்னா அவ்வளவு வலுவழுப்பா இருந்தது, பயமா இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படித்தான் வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வரும். அந்த பயம் போய் அந்த ஒரு வெறித்தனமான ஒரு எண்ணங்கள் வரணும், நம்ம ஜெயிச்சே தீரணும்டா, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வரணும், அந்த எண்ணங்கள் வரணும். நீ எப்படி கோவத்தோட உச்சத்துக்கு போனவனே பாத்தீங்களா, எதுவுமே கண்ணுக்கு தெரியல, இவனை அட்டிக்குன்னு கொல்லணும்டாங்க வெறியில கீழே இறங்கினா பாருங்க. இவ்வளவுதான் வாழ்க்கை. இத அப்படியே கொஞ்சம் மாத்தி போடுங்க. எப்படி ஒரு புலி துரத்திட்டு வரும்போது உயிருக்கு பயந்தவனே எங்க போயிட்டான், வலுவழுப்பான மரத்துல 40 அடிக்கு ஏறான். அப்ப அவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கு, ஆனா அது பயம் வந்து தடுத்தோம். இதே மாதிரிதான் வாழ்க்கையில எல்லாமே இப்படித்தான். அந்த பயம் வந்து நம்மளை வந்து நகர விடாம பண்ணிடும். சரிங்களா? புளிய துரத்துறோம், ஓடலாம் பாருங்க, டக்குன்னு அடுத்து இன்னொருத்தன் பாருங்க கல் எடுத்து அடிச்சோடனே அவன் அடிச்சு கொல்லணுங்கிற வேகத்துல கீழே இறங்கலாம் பாத்தீங்களா, கடற்கடனை. இதே மாதிரிதாங்க வாழ்க்கையும். சரிங்களா? இந்த ரிஸ்கை வந்து நம்ம எடுக்கணும், நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. சரிங்களா? அதை வந்து ஒரு விளையாட்டு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. தொழிலையே ஒரு விளையாட்டு மாதிரி ஹேண்டில் பண்ணுவான், வாழ்க்கையே ஒரு விளையாட்டு மாதிரி ஹேண்டில் பண்ணுவான். அது ஒன்றும் இல்லை, ஜாலியாக பார்த்துக்கலாம். ரொம்ப கேர்லெஸ்ஸா டீல் பண்ணுவாங்க. சரி, கேர்லெஸ்ஸானா அது கேர்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, ஈஸியான்னு வச்சுங்களேன். ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். கேர்லெஸ்ஸுக்கும் ஈஸிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதனால ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம்.
இந்த சமாளிக்க தெரியாம இருக்கான் பாருங்க, அவன் தான் ஐயோ அம்மான்னு அழுது புலம்பி கடைசி வரைக்கும் அந்த ஒரு 10,000 சம்பளமா எப்ப நமக்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு 12,000 சம்பளம் கிடைக்கும், அது போதும் நமக்கு அப்படின்னு அதே இதுல இருந்துவான். சரிங்களா? அவனுக்கு எப்ப வந்து இப்ப பாருங்க, இப்ப பிள்ளை வந்து ஆஸ்பத்திரியில் ஒரு 2 வருஷத்துல வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 5 லட்சம் அது தேவைப்படுதுன்னு வைங்களேன், அப்போ ஓடுவான் பாருங்க. ஏன்னா அவன் கண்ணுக்கு வேற எதுவும் தெரியாது, பிள்ளைக்கு இன்னும் 2 வருஷத்துல 5 லட்சம் ரூபாய் சேர்க்கணுங்கிற அந்த ஒரு கட்டாயம் வரும்போது அப்பதான் அவனுடைய முழு வேகமும் அவனுக்கு கிடைக்கும். சரிங்களா? பயங்கரமா போராடுவான். அவனுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஒரு சின்னதா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாத்துக்கும் இருக்கும், நிறைய பேத்துக்கு இருக்கும். அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும் அந்த இதை அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டானா அப்படி பயங்கரமா ஓடுவான். அவன் இலக்கை விட அதிகமா போவான், அடுத்தது இன்னொரு இலக்கை தீர்மானிப்பான், அப்படியே போயிட்டே இருப்பான். இல்லைன்னு வச்சுங்களேன், போதுண்டா சாமி நமக்கு அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்றப்பான். பார்த்தீங்களா? அந்த வேலையெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இருக்காது. அப்ப என்னன்னா அவனுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, ஒரு இதை நான் பண்ணியே தீரணுங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தான் அவன் வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல உடச்சிட்டு வெளியே வருவான். இல்லைன்னு சொன்னா அப்படியே இருந்துக்குவான். செவனேன்னு இன்னைக்கு 500 சம்பாரிச்சோமா, நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 600 ரூபா வருமா, போதும் 500 600 400 இப்படியே குடும்பத்தை ஓடிட்டு செவனேன்னு இருப்பான் அப்படின்ட்டு போயிடுவான். அவனுக்கு நிறைய விஷயத்த கத்துக்கவும் மாட்டான், அப்படியே விட்டுருவான். சரிங்களா? அதனால இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல தேவை தைரியம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்ற எல்லாமே. சரிங்களா? நிச்சயமா எல்லாரும் விட்டு வந்ததுல நிச்சயமா என்ன சொல்ல முடியும், பாதி பேராது அதில் ஜெயிச்சிடறாங்க. மீதி பாதி பேர் வந்து நடுவழியில் உட்காந்துருவாங்க, கொஞ்சம் அசதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்ன வேணாலும் அந்த பாதியோட கட்டாயம். சரிங்களா? அதனால நீங்களும் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளியே வரலாம், கண்டிப்பா வர முடியும். சரிங்களா? ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும். அது இங்க வந்து நம்ம ராகு பகவான் கேது பகவான்லாம் இங்கே இருக்காங்க. சரிங்களா? அவர்களால் வரக்கூடிய தடைகளை அம்மா லகுவராகி அம்மா மூலமா அது ரொம்ப எளிமையா அது சரி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்தால், உங்களுக்கு தடைகள் இருந்தால் நீங்க வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி பார்ப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.